இணைந்திருக்கின்றார் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். கேட்பதற்கு நிறைய இருக்கிறவரிடம் கேட்க. வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு தயாரா? எப்போ தயாராயிட்டோம். நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. இந்த தேர்தல் எப்படி இருக்கு? மற்ற தேர்தல்களை காட்டிலும் வித்தியாசமா ஏதாவது இருக்குதா உங்களுக்கு? ஏன்னா ரெகக்னிஷன் வாங்கிட்டீங்க, ஒரு தனி சின்னத்தோட போறீங்க களத்துக்கு. இதுவரை நம்ம ஒவ்வொரு கட்டமா தாண்டி வந்ததை விட இது கொஞ்சம் பெரும்பாய்ச்சலா இருக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். நீ மறக்காம வரப்ப 2 மாலை மாத்திரம் சூப்பரா வாங்கிட்டு வந்துடுறேன். மாலையா வாங்கிட்டு வரேன். டேய் என்னடாச்சு மாலகன் பேசிட்டு இருக்க? உங்க அப்பா தவறிட்டாரா? இப்ப பெரும்பாய்ச்சலா நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. இப்போ விஜய் வந்துட்டாரு. டேய் சும்மாடா. ஒரு மாற்றா ஒரு கோட்பாட்டை வைத்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த மாதிரி இப்படின்னு பேசுறதுக்கு இவங்க கிட்ட ஏன்னா யாரும் புதுசா வரல. விஜய் புதுசா தானே இருக்கு. ஆமா, விஜய் புதுசா தானே இருக்கு. ஆமா. அப்ப அந்த மாதிரி இருக்கும்போது இந்த காலம் எங்க பிள்ளைகள் கொஞ்சம் பயிற்சி எடுத்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும் நம்ம பிள்ளைங்க. நீங்க இப்போ உங்களுடைய அரசியல் செயல்பாடுகளை தொடர்ச்சியா மாநாடுகள் நடத்திட்டு வரீங்க. அதுல மலை, கடல், ஆடு, மாடுன்னு நிறைய விஷயம். அதுவுமே ஒரு விமர்சன பொருளா இருக்கு. சீமானுக்கு ஆடு மாடு தான் ஓட்டு போடணும் போல. 50,000 கோடி சாராய பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இருக்கு. இதே தமிழ்நாட்டில் 1,80,000 கோடி பால் பொருளாதாரம் இருக்கு. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. அப்ப இந்த மாதிரி 1 லட்சம் கோடி 1.5 லட்சம் கோடி பால் பொருளாதாரத்துல உயிரை கொடுக்கிற பொருளாதாரம், இது உயிரை எடுக்கிற பொருளாதாரம். எதுக்கு பயப்பட ஆள் கிடையாது. நான் ஏற்கனவே ஒரு மேடையில சொன்னேன், சினிமா நான் தேர்ந்தெடுத்துக்கிட்ட தொழில். காஞ்ச பூமினாலும் அந்த ராமநாதத்துல எங்க அப்பா 10 ஏக்கர் நில வச்சிருக்கேன். நான் உழுது பிழைப்பேன். அதையும் சரிப்பட்டு வரலையா கரிமூட்டம் போடுவேன். வெட்டி கரிமூட்டம் போட்டு பார்ப்பேன். சரியா வரலையா சாரையங்காட்சி பிழைப்பேன். இல்ல ஏய் குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரொம்ப ரசிக்கிறேன். நீ உடம்பு சீப்பாலா இருந்திருக்க. அதுக்கப்புறம் இது மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. இப்ப நம்ம கூட்டத்தை காட்டி கூட்டணி பேசுறதுக்கு இல்ல. பேய் அவன் வரல இவன் வரல எவன் வரலாலும் நான் வரல. உங்களுடைய செயல்பாடுகள் கடந்த 6 மாதங்களா என்ன ஒரு விமர்சனம்னா, இந்த எலெக்ஷனே நாம் தமிழர் வெர்சஸ் தமிழ் வெட்டுக் கழகம் அப்படி கொண்டு போய் நிறுத்திட்டீங்களோ? இல்ல அப்படி கிடையாது. அவங்களா ஒரு இதை சொல்லி விடுறாங்க. அவர் பேசுறத கொஞ்ச நேரத்துல அவரே மறந்துடுறாரு. அப்புறம் அது எல்லாம் பேசி முடிச்சு சாரி. இப்போ ஒரு ஐயா ஈவேராவுடைய கோட்பாடை எழுத்திட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க அவங்க சங்கி, RSS கைக்கூலி, பிஜேபி பி டீம். நாங்கள் தான் என்ன செய்ய முடியும் என்று மாறுதட்டி பேசும் பொட்டையன் சீமான். நண்பர்களே வேற ஒண்ணு இல்ல. என்னடாச்சுன்னா ஒரு இந்த மாதிரி சொல்லலாம். இந்த நம்ம எடுத்து வைக்கிற கருத்துக்கு அதுக்கு உரிய பதில் கருத்தை அல்லது தர்க்க கருத்தை எதிர்கருத்தை எடுத்து வச்சு வாதிடுவதுதான் நாகரிக அரசியல், நற்போக்கு. அதை விட்டுட்டு ஏன் செல்போன் எடுத்து பாரு, உங்களை கோத்தாங்கம்மான்னு பேசுறதா இருக்கும். எடுத்தோன்னா பாரு, வயசானவர் பார்த்தா ரொம்ப தான் பேசுற. உடனே நீ அவன் நீ இவன், நீ அவனுடைய கூலி, இவனுடைய எடுபடி, அவனுடைய ஆளு, இப்படி தள்ளிடுவாங்க. எதிராக விமர்சனங்கள்ல ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறது, நீங்க மும்பைக்கு சென்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவு கேட்டவர், பரப்புரை செய்தவர். இன்றைக்கு அவர்களுடைய பின்னணியில தான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது ஒரு பைத்தியக்காரத்தனம். பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் அப்படின்னு சொல்றது தமிழ்ச்செல்வன் நம்ம சகோதரர் புதுக்கோட்டைக்காரர். அங்க அவர் போட்டிடுறாரு. பிஜேபியோட வேட்பாளர். அவர் ஒரு ஈழ விடுதலை ஆதரவாளர். அங்க இருக்கிற மக்களுக்கு ஒரு பாதுகாப்பாளர். அங்க போய் என்னுடைய மேடையில அவங்க கட்டியிருந்த கொடியெல்லாம் எடுத்துட்டாங்க. என்னுடைய மேடையில அவரை ஏற்றி இவருக்கு வாக்கு செலுத்துங்க. புகைப்படங்கள்ல அவங்களுடைய கொடி, அவர்களுடைய கட்சி, அவர்களுடைய பின்னணியோட தான் புகைப்படங்கள்லாம் இன்னைக்கு இருக்கு. அதெல்லாம் இன்னைக்கு திரும்ப மறுபதிப்பு செய்து வலைதளங்கள்ல அது மறுக்க முடியாது. பாரதிய ஜனதா தமிழ்ச்செல்வன் மட்டுமல்ல, மற்ற வேட்பாளர்களுக்கும் நீங்க அங்க எங்கெங்க போனீங்கிற வரைக்கும் டீடைல்ஸ் போறாங்க. நீங்க உங்க பரப்புரை நடந்திருக்கிறது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? எங்கள்கிட்ட இவ்வளவு பொய் சொல்றிய, ஒண்ணும் தெரியாதவன்னா அவன் பக்கத்துல வந்து நின்றான்னா போட்டு என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. நான் வந்திருக்கிறது முதன்மையான டீம் ஆகிறதுக்கு தான். முதன்மையான டீம் ஆகிறதுக்கு தான். சொல்லும் போது நம்மள அவங்க பி டீம் இந்த பக்கம் ஒரு பி டீம், அந்த பக்கம் பி டீம், ஒரு கொடும்போ. நீங்க ஒரு ரவுண்ட் எல்லாருக்கும் பி டீமா இருந்தீங்க. ஆனா கேள்வி நீங்க உங்களுடைய விமர்சனங்கள் மூலமா இப்ப தாவேக்காவை நீங்க அதிகமா விமர்சிக்கிறது மூலமா இந்த தேர்தல் போட்டியே உங்களுக்கு தாவேக்காதான்ற மாதிரி நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி. அப்படி அது யாரும் நீங்க இது திமுகவா நாம் தமிழர் அப்படிதானே நின்றுக்கணும்.
நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். நீங்க எப்பவுமே தாவேக்காவுக்கு எங்களுக்கு எப்படி போட்டி வரும்? சார் இவன் என்ன பண்ண சார்? இந்த நிலத்துல யார் எங்களோட போட்டியில இருக்கான்னு சொல்லுங்க. 3 கட்சியும் 3மே ஐயா ஈவேராவை எடுத்துக்கிட்டு வருது. என்னுடைய ஐயாவன், என்னுடைய தாத்தன், நான் அவனுக்கு பேரன். இதுக்கு சேலங்கவனும் பேரன் போடுவான், நான் கொள்கை பேரன். இவரு அண்ணா வச்சுக்கிறாங்க, அவரு அண்ணா வச்சுக்கிறாங்க, இவரும் அண்ணா வச்சுக்கிறாங்க. அவங்க கட்சியில எம்ஜிஆர் இல்ல, இவங்க கட்சியில எம்ஜிஆர் இருக்கா, தம்பி கட்சியில எம்ஜிஆர் இருக்கா. திமுக யாரு? அண்ணா தோற்றுவித்தது. அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தலைச்ச ஒரு கேடுகட்ட ஆட்சி கட்சி, அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம். அவரை ஒழிக்கணும்ன்ற திமுகவை தொடங்கினவரை தூக்கிட்டு வரப்பல. பேரறிஞர் அண்ணா அவர்களை நாங்க ஏன் தொடாம இருக்கோம்னா, அவர் போராடி 47 கட்சி ஆரம்பிச்சு 67 இப்ப ஆட்சி 49 ஆரம்பிச்சு 67 1.5 ஆண்டுகள் தான் இருக்குது. ஒருவேளை அவர் 5 ஆண்டுகள் ஆட்சியை முழுமையா பண்ணியிருந்தா நல்ல ஆட்சி கொடுத்து நிறைவு செஞ்சு தொடங்கி இருக்கலாம். ஒரு கெடுவாய்ப்பா அவர் 1.5 ஆண்டுகளை இறந்துறாரு. அவருடைய ஆட்சியில குறை சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்ல இதுதான் முதல் தடவையா? இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது, ஆனா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரெண்டாவது, நீங்க இலவசத்தை படத்துல எதிர்த்தீங்க. ஆனா நேரம் வரும்போது நான் இலவசம் இல்லை, நீங்க இவ ஒந்தூர்ல ஏதோ மோட்டர் பைக் கொடுப்பேன், அப்புறம் மகிழ் கார் கொடுப்பேன். அது நேரம். ஆனா அது நாங்க கொடுப்போம்னு சொல்லலையேன்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க எல்லார் வீட்லயும் ஒரு கார் இருக்கணும், ஒரு வீடு இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். தங்கச்சி முதல் நான் ஃப்ரீயா கார் கொடுப்பேன்னு அவர் சொல்லவே இல்லையேங்கிறாங்க. அப்படி சொல்லல. எல்லாருக்கும் நிரந்தரமான வீடு இருக்கணும். ஒரு வீட்டுக்கும் ஒரு மோட்டார் சைக்கிள் வாகனம் உறுதியா இருக்கணும். காரும் தான் லட்சியம். அதுக்கான வசதி வாய்ப்பை உருவாக்குற அளவுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு வழியை உண்டாக்கணும். இதெல்லாம் என்னென்ன செய்ய போறோன்றது சிலதெல்லாம் காஞ்சிபுரத்துல சொன்ன மாதிரி சொன்னா எல்லாத்தையும் தப்பா திருச்சி பேசிக்கிட்டு அவதூறு பரப்பிக்கிட்டு. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.